சகோதர சகோதரிகளும் அதிகமாக வதிக்கக்கூடிய பகுதி. அரசு வேலை செய்தோ இல்லையோ மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. 2024 மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமரப் போகின்றார் என்று நமக்கு தெரியும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம ஊரினுடைய வளர்ச்சிக்கு பிரதமரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்களை நம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல் என்று கொண்டிருக்கின்றார். மாற்றத்தை விரும்பக்கூடிய கோவை மக்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய சூலூர் மக்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய சமலாபுரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மாற்றத்தின் பக்கம் நிற்பீங்க. பிரதமர் மோடியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை. நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும். வெற்றி சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும். ஐயா, 2 விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். முதல்ல இருந்த மாதிரி தெளிவு இல்லைங்கய்யா, பிரச்சனை இருக்கு. கரண்ட் பில்ல எக்கச்சக்கமா ஏற்றிருக்கிறாங்க. சாதாரணமா ஏத்தல, வளர்ச்சி ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய பீக் அவர் கட்டணம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதிகமாக எந்த மின்சாரம் பயன்படுத்துறோமோ அதை 1 கிலோவாட் 35 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. நிலை கட்டணம் மாதம் 17,200 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க ஐயா. மின்சார கட்டணம் மட்டுமே திமுக வந்த பிறகு சராசரியாக 15% 55% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் கூட மின்சார கட்டணமுடைய உயர்வு இந்த 33 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இதுல இருந்து தீர்வு என்னங்க ஐயா? இதுல இருந்து தீர்வு, ஒரே தீர்வு சோலார் கொண்டு வர்றதான. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையாக உங்களுக்கு தெரியும். 2017 20 வரை பவர் டெக்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் நம்முடைய மோடி ஐயா வச்சிருந்தாங்க. அது 2021 வரை நீடிக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்பது இந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை திரும்ப 2024 ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் பவர் டெக்ஸ் திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த 2 ஆண்டுகள் நம்ம நோக்கம் என்னன்னாங்க ஐயா, விசைத்தறி எல்லாம் சோலார் மயமாக்க வேண்டும். மின் தகடங்கள் கொண்டு வரணும். இந்த பவர் டெக்ஸ் நோக்கமே பாத்தீங்கன்னா மின் தகடம் என்பது. அதற்கு பொதுப்பட்டியல் இருந்தா 50% மானியம், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% மானியம், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு 90% மானியம். அந்த மானியத்தையும் உயர்த்தி கொண்டு வருகின்றோம். பொதுப்பட்டியல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 50% 75% மானியத்தை கொடுக்கிறோம். பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% 90%, பழங்குடியின சகோதர சகோதரிகள் 90% 95. திரும்ப சோலார் மின்தகடு கொண்டு வந்து நம்முடைய மின் உற்பத்தியை பெருக்கி கரண்ட் பில்ல குறைக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோமனூர்ல ஜவுளி சந்தையை உருவாக்க போகின்றோம். மத்திய அரசு சோமனூர்ல ஜவுளி சந்தை, அதையும் கூட உங்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறோம். காரணம் ஐயா, இந்த தொழில் இதே மாதிரி போச்சுன்னா 5 வருஷத்துல யாரும் தொழில் பண்ண முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாம் பவர் லூம்ல உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க.